வணக்கம் ஊருக்கு சமையல்களே. வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கையில இருக்கு இந்த கருவாடோட பேர் என்னன்னா ஓரா கருவாடுன்னு சொல்லுவாங்க. அந்த கருவாடு தான் வாங்கியிருக்கோம். அதில் நம்ம எப்படி செய்ய போறோம்னா, சவுத் இந்தியன் மசாலா யூஸ் பண்ணி மண் சட்டியில், அதுவும் கிராமத்தில் எப்படி செய்வாங்களோ அதே மெத்தடில் நம்ம வந்து தொக்கு செய்ய போறோம். எப்படி செய்ய போறோங்கிறத வாங்க பார்க்கலாம். அதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்றோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க. மழை வர மாதிரி இருக்குங்க. சிக்கன் சமைச்சு சிக்கன் சாப்பிட வேண்டியதான். வயிற்று வர பசிக்குது. இப்போ பூண்டு மிளகு சீரகத்தை இடிச்சுக்குமா? வாங்க அடிச்சுக்கோ. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கருவாடை வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த கருவாடை வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். எப்படின்னா, இது வந்து தோல் வந்து உரிக்கிற கருவாடு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, சதையை மட்டும் எடுக்க போறோம். தோலை விட்டுட்டு சதையை மட்டும் எடுக்க போறோம். இது நம்ம கட் பண்ணலாம் தேவையில்ல, பிச்சு கூட எடுத்துலாம் சதையை. எப்படி வருது பாருங்க, ஃபுல்லாக சதை தான் இது. அவ்வளோதான், எடுத்தாலே போதும். ரொம்ப கருவாடு வந்து நம்ம வந்து தொக்கு செய்ய போகிறோம். அந்த கருவாடு, இந்த கருவாடு தொக்கு சாப்பிட்றதுனால என்ன அந்த பசு நன்மைங்கிறத பசு பார்த்துக்கலாம். இப்போ வந்து மழை நேரத்தில் சளி பிடிக்கும். இந்த சளி பிடிக்கிற நேரத்தில் இந்த கருவாட்டு குழம்பாவோ தொக்கு அந்த வறுவல் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இந்த சளி பிரச்சனை இருக்காது. ஏன்னா வந்து கருவாடு வந்து ஹீட்டு. இப்போ வந்து மழை நேரத்தில் இப்போயும் மழை வர மாதிரி தான் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த கருவாடு சாப்பிடும்போது எல்லா பிரச்சனையும், இந்த சளி பிரச்சனைலாம் இருக்காது. இப்போ வந்து எங்கள் தாத்தா பாட்டி, அதாவது வீட்டில் வந்து இப்போ சளி பிடிச்சிருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு வைப்பாங்க. பூண்டு மிளகு சீரகம் நல்லா காரமாக போட்டு அந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் போகணும்னு அவசியமே இல்லை. இது சாப்பிட்டாலே போதும், எல்லாமே சரியாயிடும். ரத்த அழுத்தம் உள்ளவங்க இது வந்து இந்த கருவாடு வந்து குழம்பாவோ இந்த மாதிரி வறுவலோ செஞ்சு சாப்பிடும்போது அது சரியாகும். அது இல்லாமல் இந்த கைகால் மரத்து போகுது பாருங்க, அதுக்கு வந்து இந்த கருவாடை வந்து குழம்பு வச்சு தான் சாப்பிடுவாங்க. வில்லேஜில் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கருவாடுங்கிறது எல்லாமே கிடைக்குது. அதில் கருவாடோட கண்டிப்பாக வந்து பூண்டு சேர்த்துங்க. ஏன்னா அது வந்து கருவாடை சாப்பிட்டோம்னா மேல் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா வாயு அதிகமாக உள்ளது கருவாடு. அதனால் வந்து பூண்டு சேர்த்துங்க, ரொம்ப நல்லது. பூண்டு சேர்க்காமல் இது பண்ணிங்கன்னா மேல் வலி தான் வரும். அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. பூண்டு சேர்த்துங்க. எங்களை மாதிரி நாங்களும் பூண்டு தான் இடிச்சு வச்சுருக்கோம். இந்த பாருங்க, பூண்டு சேர்த்தா நாங்களும் செய்கிறோம். அடுப்பு பற்ற வச்சுருவா. பற்ற இங்கே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மீன் வந்து சுத்தம் பண்ணி நான் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இது கூட வந்து மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம அலச போகிறோம். மழை வந்துருச்சு, மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. தண்ணி ஊற்று. மழை வந்துருச்சுன்னா அடுப்பு எரியாது, அவ்வளோதான். சரி, ஓகே, எல்லாரும் ரெடி ஆகிடுச்சு. அலசிட்டோம். இப்போ போய் நம்ம சமைக்க வேண்டியதான். வா, ரெடி பண்ண. தக்காளி கட் பண்ணுறேன். அடுத்தது பச்சை மிளகாய், க்ரீன் சில்லி. அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது சமைக்க வேண்டியதான். இந்த கருவாடு தொக்குக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், எப்படியா ஃபைன் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். மஞ்சள் தூள் வச்சுருக்கோம், நல்லெண்ணெய். அடுத்ததாக பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கோம், தோலோட இடித்து வச்சுருக்கோம். அது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா இருக்குது. இது கூட தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் அதுமாரி சாப் பண்ணி தான் வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கோம். இது கூட வந்து மிளகு சீரகம் இது ரெண்டையும் வச்சுருக்கோம். அடுத்ததாக இது கூட வந்து காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய் தூள் வச்சுருக்கோம். சட்டி வந்து ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இன்னும் எண்ணெய் ஊற்றலை. அதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தெரியும். எப்படின்னா இது வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண எண்ணெய் வந்து அதில் வந்து சட்டியில் வந்து ஊறி போயிருக்கும். அது இப்போ பொங்கி வருது. வந்து இது கூட நல்லெண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், பூண்டு இடித்து வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது மூணுத்தையும் சேர்த்துக்கிறோம். அடுத்ததா இது கூட வந்து இடிச்சு வச்சிருக்க மிளகு சீரகம் இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு கம்மியாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கருவாட்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட வந்து கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி சேர்த்துக்கிறோம். போடு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட வந்து தனி மிளகாய் தூள். இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். நல்லா
இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த ஓரா கருவாடு வச்சுருக்கோம், அந்த கருவாடையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டு ஆல்ரெடி அலசி வச்சுருக்கோம். உப்பு அதிகமாக போயிடுங்க. நிறைய வச்சு அம்மா கம்மனு கருவாடு தொக்கு ரெடி. சாப்பிடுமா? வாங்க சாப்பிடும். வா வா சாப்பிடலாம். சாப்பிட போறேங்க. சாப்பிட்டுட்டு எப்படி டேஸ்ட்டுன்னு சொல்றேங்க. தயிர் சாதத்துக்கும் கருவாடு தொக்குக்கும் டேஸ்ட்டே வேற லெவலில் இருக்கு. உணவளிக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா வேதாரண்யத்துலேருந்து ஒரு அண்ணன் தான் கொடுத்துருக்காரு. யாருங்கிறது எனக்கும் தெரியாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா இட்லி, சட்னி, சாம்பார் பொடியோடு நீங்கள் சாப்பிட கொடுக்குறோம். பேக் பண்ணி முடிச்சுட்டு கொண்டு போய் சாப்பிட கொடுக்க போகிறாங்க.